السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியிலே பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து திருமணங்களின் மீது இன்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 100 என்கிற அத்தியாயத்தின் விளக்குகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்குகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய வசனங்களிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கூறப்பட்ட இட்டுக்கட்டை பற்றி விரிவாக பேசுகிறோம். அந்த இட்டுக்கட்டு கேட்கிற போது, இந்த இட்டுக்கட்டை முதலாக கேள்விப்படுகிற போது நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு செவியில் வந்த செய்திகள் ஒருவரிடமிருந்து ஒருவராக இதை கொண்டு சென்று நிச்சயமாக நீங்கள் அறியாத விஷயத்தை உங்கள் நாவுகளால் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது சாதாரண காரியமாக நீங்கள் நினைக்கிறீர்கள், ரொம்ப சாதாரணமாக. ஆனால் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவமாக இருக்கு. வாழ்க்கையிலே சில விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய, உதாரணமாக பொய் சொல்லுதல் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். பொய் என்பது இன்றைக்கு பொய் சொல்லாத மனிதர்கள் கிடையாது. எல்லோரும் பொய் சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களிலே பொய்யை அனுமதித்திருக்கிறார். போர்க்களத்திலே மனைவியை சமாதானப்படுத்துவதற்கு, சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற 2 சகோதரர்களை சமாதானப்படுத்த, இவ்வளவு. மற்றபடி உயிரை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிர்பந்தமான ஒரு சூழல் இருந்தால் அங்கே அனுமதி. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறதுன்னு சொன்னால், பொய் சொல்லாமல் இந்த காலத்திலே எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம். வந்து ரொம்ப காலமாச்சு. அதனால் அது பொய் என்று நமக்கு தெரிகிறது. அது கேட்பவர்களும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள், சொல்பவர்களும் அதை சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். அதை கேட்டு நம்பவில்லை, ஆனாலும் நம்புவது போல நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்மிடத்தில் சாதாரணம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்-கிதுபு யஅகுல் ஈமான், ஈமானை சாப்பிடும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அழிக்கும். ஆனால் இறை நம்பிக்கை அழிக்கிறதா என்று நமக்கு தெரியாது. அதை பரீட்சித்து நாம் பார்க்கணும்.
அதுபோல் அது வைனாவில் உண்மைத்து நிஃபாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இசை நயவஞ்சகத்தை வளர்க்கும் என்று சொன்னாங்க. இசை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீக்கமர இருக்கு. காலிங்கள் முதல் எல்லா விஷயங்களையும் இசை தான். இசை இல்லாத எதுவுமே கிடையாது. அதை நாம் விரும்பியோ விரும்பாமலோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உள்ளே நயவஞ்சம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது அந்த புறச்சத்தங்கள் உள்ளே போக போக மனம் அமைதி இழக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாமல் இருக்கு. நாம் சோதித்து பார்க்கலாம். இரவிலே படுக்கும்போது ஒரு நல்ல இசை, நமக்கு பிடித்தமான இசை, நமக்கு பிடித்தமான ஒரு பாடல் நன்றாக மனமுருகி கேட்டுவிட்டு படுத்து காலையில் எழுந்ததும் பாருங்கள், உங்களை அறியாமல் அந்த வார்த்தைகள் வரும், அந்த பாடல் வரும். அது உள்ளே ஆழ் மனசிலே சென்று விட்டது. அது இறங்கி உள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நம்மை அறியாமலேயே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அந்த தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு அது லேசாக இருக்கிறது. ஆனால் மார்க்க அடிப்படையில் மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய பாவம், சாதாரண பாவம். இன்றைக்கு இது ஒரு அவதூறை நாம் கடத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை வேறு என்று நம்மை சட்டையை பிடித்து உலுக்கி கேட்கிற போது நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? யார் கண்டது? பலரும் சொன்னார்கள், நான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு தப்பிடுவோம். ஏன்னா நம்மிடத்தில் லேஸ் ஒவ்வாறு ஹைக்கிரும் அல்லாஹ் சொல்றான். உங்கள்கிட்ட அது லேசு. அல்லாஹ் இந்த அஜர் நவதி அல்லாஹ்விடத்தில் மிக பயங்கரமான பாவம். கேள்விப்படாத ஒன்றை சொல்லுவது, அது உண்மையற்ற ஒன்றை ஒருவர் மீது இட்டுக்கட்டுவது, அல்லது இட்டுக்கட்டக்கூடியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நாம் பரப்புவது, சொல்லுவது பெரிய பாவம். அதைத்தான் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்திலே சஹாபாக்கள் செய்தபோது கண்டித்து இந்த வசனத்தை இறக்குகிறார். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தும். இன்றைக்கும் இதுபோல அவதூறுகள் வந்தால், நாம் ஏதாவது செய்திகளை கேள்விப்பட்டால் அது உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்கிறதா என்று யோசித்து கூட பார்க்காமல் நாம் சொல்லிவிடும். பொய்யன் என்றால் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டதை எல்லாம் பேசுகிறவன் பொய்யன். இதெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பேசக்கூடியவர்கள் பொய்யன். கேள்விப்பட்டதை நிறுத்தி நிதானமாக்கி அலசி ஆராய்ந்து பகுத்து பார்த்து சம்பந்தப்பட்ட ஆள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு சொல்லுதல் என்பது அதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. இன்னும் சொல்ல போனால் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது, அது நமக்கு தேவையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி, ஒரு மனிதனுடைய தீன் அழகாகுவது தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுவிடுவதில் இருக்கிறது. தனக்கு எது தேவையில்லையோ அதை விட்டுவிடுவது, தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைப்பது, கருத்து சொல்லுவது, எட்டி பார்ப்பது, அடுத்த குடும்பத்திலே தலையிடுவது. எனக்கு பொறுப்பு என்று வந்தால் நான் அதை கவனிக்க வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ்வே கேட்பான். ஒக்குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலன் ரய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பிற்கு கீழ் இருக்கிறவர்களை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பிற மக்களை தேவையற்று கவனிக்கிறதுனால என்ன நடக்கிறது? தன் பொறுப்பிற்கு கீழ் உள்ளவர்களை கவனிக்க தவறுகிறது. சொந்த மனைவி மக்களை கண்காணிப்பதில்லை, அங்கே நாம் கருத்து சொல்வதில்லை, நம்முடைய குடும்பங்களை பார்ப்பதில்லை. ஆனால் தேவையற்று பிற குடும்பங்களில் கவனம் செலுத்தி கருத்து சொல்லி மூக்கை நுழைத்து தேவையில்லாத பல விஷயங்களை நாம் உருவாக்கி கொண்டு ஒரு மனிதனுடைய தீனுக்கு இது அழகல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்தால் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் சில நேரங்களில் அரசியல்வாதிகள்கிட்ட ஏதாவது கேட்பாங்க, இடக்குமடக்கான கேள்வி, நோ கமெண்ட்ஸ், இதற்கு கருத்தில்லை என்று ஒரு வார்த்தை, அற்புதமான பதில். எதையாவது ஒன்றை சொல்லி அதை ஊடக நண்பர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டு அதை திரித்து, ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு திரித்து தான் எழுதுகிறது. உண்மையை சொல்லக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு
குறைவாக இருக்கிறது. நான் ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னது போல பொய் என்பது ஒரு பெரிய விஷயமாக தெரியும். பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள், பக்கம் பக்கமாக பேசுகிறார்கள். ஒவ்வொரு பேச்சுக்கும் நாளை கடன் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவரிடத்தில் இல்லை. கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பார். எதையும் விட மாட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் நிறுக்கப்படும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறுக்கப்படும். யாரும் தப்ப முடியாது மறுமையில். அப்போ இன்றைக்கு ஊடகங்கள் அவர்கள் ஒரு கருத்தை திணிக்கிறார்கள், உண்மைகள் எழுதுவது கிடையாது. என்ன மக்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதை அவர்கள் உருவாக்குகிறார்கள் கருத்தை. ஊர் கூடி ஒரு கருத்தை பேசுகிற போது பொதுமக்களும் இப்படி இருக்கலாம் என்கிற மனநிலைக்கு வந்து விடுகிறார். ட்ரெண்ட் செட்டிங், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உருவாக்குகிறார். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்யாக இருக்கிறது. பொதுமக்களாகிய நமக்கு தெரிந்தாலும் கூட அதை நாம் கண்டும் காணாமல். காரணம், இந்த பொய் என்பது இன்றைக்கு சாதாரணமாக ஆகிவிட்டது. சில இடங்களிலே முதலீடாக பொய் இருக்கிறது. சில வியாபார இடங்களிலே பொய் முதலீடாக, முதலீடு என்பது பொய் தான். பொய் முதலீடாக பொய் குறித்து மிக சாதாரணமாக நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிக பயங்கரமானது சொல்லப்போனால் ஈமானை விழுங்கக்கூடிய ஒரு பேராகும். ஈமானுடைய வெயிட் நமக்கு தெரியல, ஏனென்றால் அது நமக்கு சும்மா கிடைச்சது. அல்பானி என்கிற பிரதேசத்தில் ஒரு கொடுங்கோடர்களெல்லாம் ஆட்சி செய்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல் ஆட்சி செய்து இஸ்லாத்தினுடைய வாடை இல்லாமல், அதற்கு பிறகு ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு ஒழித்து வைத்த திருக்குரானை கண்ணீரோடு அந்த மக்கள் எடுத்தார்கள். நீண்ட நெடிய காலம் இஸ்லாத்தினுடைய வாடையே கிடையாது. பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டது அல்லது மதுபான கூடங்களாக மாற்றப்பட்டது. எது வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கு நமக்கு ஒரு செக்யூர் இருக்கிறது அல்லாஹ்வுடைய காலத்தில். அல்லாஹ்வுடைய பெரு கிருபை. இன்றைக்கு நிம்மதியாக தொழ முடிகிறது, நிம்மதியாக நம்முடைய இபாதத்துகளை செய்ய முடிகிறது. ஆனால் இது எதுவரைக்கும் என்பது யோசிக்கணும். எதுவரைக்கும் என்பது யோசிக்கணும். நாம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்யாத போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோசமான ஆட்சியாளர்களை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர்களை திட்டாது. அவர்கள் அதற்கு காரணம் கிடையாது. மோசமாக ஆளுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான். உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் இறைவனுக்கு புறம்பாக நடக்கிற போது உங்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் மோசமான ஆட்சியாளர்களை ஏற்படுத்துகிறார். அவன்தான் ஏற்படுத்துகிறார். எனவே நம்மை ஆளுகிற மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையில் முதல் நாம் நன்றாக இருக்கணும். இந்த சுதந்திரமும் இந்த நெகிழ்த்தன்மையும் இந்த மதச்சார்பற்ற தன்மையும் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவலை வேண்டும். நாம் நம்முடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் முதல் தலைமுறையினராக வாக்களிக்க தயாராக இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல, அரசியலே தெரியும், அரசியலே தெரியும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ அதுபோன்ற நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்குத்தான் ஈமானுடைய வலி, ஈமானுடைய அந்த விஷயம் என்ன, வெயிட் என்ன என்று தெரிகிறது. நமக்கு பரம்பரையாக கிடைத்ததுனாலே 10ஓடு 11ஆக நாம் இருக்கிறோம். அதனாலே பொய் என்பது ஈமானை சாப்பிட்டால் என்ன, சாப்பிடாவிட்டால் என்ன என்கிற நிலைக்கு நாம் இருக்கிறோம். ஈமான் எவ்வளவு பெரிய பொக்கிஷம், அது இல்லாவிட்டால் மறுமையில் எதுவும் கிடையாது. ஈமான் இல்லாதவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையிலே சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று தீர்மானித்து அங்கே அனுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், நரகத்தில் மிஞ்சி இருக்கிற கடுகளவு ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனிதரை வெளியேற்றுங்கள் என்று சொல்லுங்கள். கடுகளவு ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு தருணத்திலே அல்லாஹ்வை பற்றி சிந்தனையிலே, அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கையிலே இருக்கிற அந்த மனிதர் பாவத்தின் காரணமாக நரகத்திற்கு சென்றாலும் இந்த ஈமான் தான் அவர்களை பாதுகாக்கிறது. மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான முதல் காரணம் அந்த ஈமான். அந்த ஈமானை பாதுகாக்க, தக்க வைக்க, மேலும் வளர்த்தெடுக்க, அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த நாம் எவ்வளவு உழைக்க வேண்டும். சும்மா இருந்தால் போதும். இன்றைக்கு இந்த சுதந்திரம் பெரிதாக தெரியும். அதான் ஒருத்தர் சொன்னார்,
ஒரு 10 கிலோமீட்டர் பயணிப்பதற்கு 10 செக் போஸ்ட்டுகளை தாண்ட வேண்டிய சூழலெல்லாம் சில இடங்களில் இருக்கிறது. 10 செக் போஸ்ட்டுகளில் 10 முறையும் உங்களை நீங்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்ததற்கு பிறகுதான் 10 கிலோமீட்டர் பயணம் செய்யும் உங்கள் வேலைகளை நீங்கள் முடித்து கொண்டு வர முடியும் என்கிற நிலையிலெல்லாம் உலகம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சுகமாக இருக்கிறது. எனவே அதனுடைய சுதந்திரத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். அதை பாதுகாக்க வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், கையேற்ற வேண்டும். நம்மை இதற்கெல்லாம் முன்னோடியாக முதலாவதாக நம்மை சீர்திருத்திக் கொள்ளும். நபிகள் சல்லல்லாஹு அதை சொல்லும், ஆட்சி தவறாக செல்லுகிறது என்றால் அவர்களை குறை சொல்லாதீர்கள், உங்களை பாருங்கள், நீங்கள் சீர்திருத்தம் பெறுங்கள், நீங்கள் தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அல்லாஹ் அந்த மாற்றத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றார், வலௌலா இஸ்ஸமிஅ்துமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தான் அதீம். நீங்கள் இது போன்ற அவதூறுகளை குற்றச்சாட்டுகளை கேட்ட மாத்திரத்திலே அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன், இதை நம்பாயால் பேசுவது நமக்கு தகுதியல்ல, இது மாபெரும் அவதூறு என்று கூறியிருக்க வேண்டாமா என்று கேட்க. ஒரு தவறான அவதூறான விஷயத்தை கேட்கிற போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இது, அல்லாஹ் மகா தூய்மையானவன், இந்த வார்த்தையை பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. நபி குடும்பத்தை பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? சஹாபாக்களாக இருக்கட்டும், இன்றைய மக்களாக இருக்கட்டும். ஆனால் மிக சர்வசாதாரணமாக நபி குடும்பத்து மனிதர்களை விமர்சிக்கிற ஆட்களை இன்றைக்கு பார்க்கிறோம். யா நிசா அந்நபி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், நபி குடும்பத்து பெண்களே நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கு 2 மடங்கு தண்டனை என்று சொல்லுங்கள். ஏன் அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை? அவர்கள் முழு சமுதாயத்திற்கும் தாயுடைய அந்தஸ்து இருக்கிறார். ஒரு தாய் தவறு செய்யலாமா? ஒரு தாய் தவறு இழைக்கலாமா? கூடாது. அவர்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து. எனவே நான் 2 தண்டனை. எனவே அந்த நபி குடும்பத்து பெண்களை அல்லது நபி குடும்பத்தினரை பற்றி இழிவாக சொல்லக்கூடாது. கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். யஸீத் அந்த தலையை வெட்டி கொண்டு வந்து அந்த தலையை மிக மோசமாக ட்ரீட் செய்கிறது. அவ்வளவு வேகம், கோபம் வரலாறுகள் எழுதப்படுகிறது. ஆனால் அவருடைய அவ்வாறு செய்தவருடைய வரலாறு இன்றைக்கு காணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் நிரம்பி இருப்பதை போல அவருடைய எதிரிகள் நிரம்பியிருக்கிறார். நன்மக்கள் வரலாற்றில் பேசப்படுவதை போல எதிரிகளோ துரோகிகளோ வரலாற்றில் பேசப்படுவது மறக்கடிக்கப்படுகிறார். அப்போ இதுபோல ஒரு சூழல் ஏற்பட்டால், ஒரு பேச்சு நமக்கு கிடைத்தால் நாம் சொல்ல வேண்டியது, அல்லாஹ் மகா தூய்மையானவன், இந்த பேச்சை எங்கள் வாயால் சொல்ல நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அவர்கள் கூறியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். இப்போதும் சரி, எப்போதும் சரி, இது போன்ற அவதூறு நம்முடைய காதுகளுக்கு எட்டினால் தீர விசாரிக்காத வரைக்கும் நாம் பேசக்கூடாது. நாம் அதை பேசுவதற்கு தகுதியில்லை என்று சொல்லுவோம். பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார். அல்லது ஹலகனி ஃபஹுவ யஹ்தீனி, அவன் யார் தெரியுமா? என்ன படைச்சான், எனக்கு வழிகாட்டு. அல்லது யுத்இமுனி வயஸ்கி, அவன் எனக்கு உணவளித்தான், நீர் தந்தான் என்று சொல்லி வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிற போது, வைதா மருத்து ஃபஹுஷ், நான் நோயுற்றால் அவன் நிவாரித்தான். ஆக்சுவலாக அவங்க எப்படி சொல்லியிருக்கணும்? அவனை என்னை படைத்தான், எனக்கு வழிகாட்டினான், உணவு தந்தான், தண்ணீர் தந்தான், நோய் தந்தான், நிவாரணம் தந்தான். உண்மை அதுதானே. அல்லாஹ் தானே நோயை தருகிறான். அதை மாற்று கருத்து இல்லை. இப்படி சொன்னால் அல்லாஹ் கோபிக்கப் போவதும் கிடையாது, குற்றமாக சொல்லப்படுவதும் கிடையாது. ஃபேக்ட் அல்லாஹ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் அப்படி சொன்னார்கள்? அல்லாஹ் நமக்கு ஏன் அதை திருக்குறானில் பதிவு செய்திருக்கிறார்? பெரியவர்களை, கண்ணியமானவர்களை இணைத்து பேசுகிற போது ஒரு ஒழுங்கு வேண்டும், ஒரு ஒழுங்கு வேண்டும். அப்போ அது சொல்றாங்க, எனக்கு நோய் ஏற்பட்டால் அல்லாஹ் நிவாரணம் தருவான். நோய் யார் கொடுத்தார்? அல்லாஹ். அதை சொல்ல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியிலே சிறுவர்களாக இருக்கிற போது உது செய்யும் போது ஒரு பெரியவர் தப்பு தவறுமாக உது செய்கிறார். அவரை நாசூக்காக திருத்துகிறார்கள்.
நாங்கள் சிறியவர்கள், எங்களுக்கு உதவு செய்ய தெரியாது, நாங்கள் உதவு செய்கிறோம், சரியா என்று பார்த்து சொன்னோம். உதவு செய்கிறார், அவர் புரிந்து கொள்கிறார், நாம் தவறாக செய்கிறோம், இது நபி குடும்பத்து பிள்ளைகள், இவர்கள் சரியாக செய்வார்கள் என்று நீங்கள் சரியாகத்தான் செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னை திருத்திக் கொள்ளுகிறார் என்று வந்தார். நம்மை விட வயதிலே, அனுபவத்திலே, அந்தஸ்திலே மூத்தவர்களை அந்த தவறை சுட்டி காட்டுகிற போது கூட ஒரு கண்ணியம் வேண்டும் என்பதை படித்து தருகிற மார்க்கம் 2 வார்த்தை வச்சிருக்காங்க அரபியில. தவறு என்பதற்கு ஹத்தா, தவறு. ஆனால் பெரியவர்கள் தவறு செய்கிற போது ஜல்லத் என்கிற ஒரு வார்த்தையை அரபு உலகம் பயன்படுத்துகிறது. அதற்கு சருகுதல், யானைக்கும் மனுஷனுக்கும் சொல்லுவோம் இல்லையா, சருகுதல். அவர்கள் தவறு செய்ய சருகி போய்விட்டாங்க, அவ்வளவு. எவ்வளவு பேடுதல்! ஒரு மூமியினுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்வானது! காபாவை விட உயர்வானது மூமியினுடைய கண்ணியம். ஒரு மூமியினுடைய கண்ணியத்திற்கு எந்த விதத்திலும் இழுக்கு வர நடக்கக்கூடாது. தவறான நடத்தியில் இருக்கிற ஒரு பெண் இருந்து போகிறாள். அவளை அடக்கம் செய்வதற்கு உள்ள பயங்கர எதிர்ப்பு. சொல்லப்போனால் தவறான நடத்தை என்பதை தாண்டி அவள் முஸ்லிமா என்றே பலருக்கும் தெரியவில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது? யாராவது ஒருவர், அவர் நோன்பு வைக்க நான் பார்த்திருக்கிறேன், அவர் ஒரு முறை தொழ பார்த்திருக்கிறேன், அவள் என்னிடத்தில் சலாம் சொல்வார், அல்ல நான் சலாம் சொன்னால் பதில் சொல்வது என்று இஸ்லாத்தின் கூறுகள் எதையேனும் அவளிடத்திலே கண்டால் முஸ்லீம் என்று முடிவு செய்து ஜனாசா தொழுகை நடத்த ஒன்று கிடைச்சா மற்றதை அல்லா பார்க்கணும். அது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பொறுப்பல்ல. இப்போ முஸ்லீம் மையவாடியிலே தொழ வைத்து அடைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. அவள் முஸ்லீம் என்று முடிவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஏதேனும் ஒன்று, ஏதாவது ஒன்று, தொழுகையோ நோன்போ சலாம் சொல்வதோ இஸ்லாமிய மரபுகளில் ஏதேனும் ஒரு கூறுகளோ ஏதேனும் இருந்தால் போதுமானது என்று மார்க்க சட்டம் அவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக சொல்லித்தரும். இதுதான் நம்முடைய வேலை. அதை தாண்டி நாம் எதையும் யோசிக்கக்கூடாது. உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இத்தகைய விஷயத்தை உங்கள் வாழ்நாட்களில் ஒருபோதும் செய்யாது. ஏற்கனவே செஞ்சிட்டாங்க. பல சஹாபாக்கள் மன்னிப்பு கேட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அவர்களோடு தொடர்பு படுத்தி பேசிய சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகிறான், இதுபோல எக்காலம் இந்த காரியத்தில் ஈடுபடாது. பொதுவாக அடுத்தவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அடுத்தவர்களை பற்றி தேவையற்ற கருத்துக்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஆனால் நேரம் போக்கு என்பதற்காகவே நாம் அதை செய்யணும். டைப் போகணுங்கிறதுக்காக வேண்டி அதை செய்யணும். 5 பேர் கூடி பேசினாங்க, ஒருத்தர் எரிச்சு போனார். இந்த 4 பேர் சேர்ந்து அவரை பற்றி பேசினாங்க. அடுத்தால ஒருத்தர் எரிச்சு போனார். இந்த 3 பேர் சேர்ந்து எதிர்த்து போன ஆளை பேசினாங்க. இப்போ 3 பேர் இருக்காங்க. யார் எடுத்து போகிறது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். சொன்னால் 3 பேரும் சேர்ந்தது நான் போனால் என்னை பற்றி நீங்கள் 2 பேரும் பேசுவீங்க. ஏன்னா இப்போ அதான் பேசிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து நேரப்போக்கிற்காக பேசுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருப்பதைத்தானே நாங்கள் பேசுவோம். புறம்பேசாதீர்கள் என்று சொன்னபோது சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். புறம்பேசாதீர்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், எங்கள் சகோதரத்தில் இருக்கிற ஒரு தன்மையைத்தானே பேசுவோம். நபி சொன்னாங்க, இருப்பதை பேசுவதுதான் புறம், இல்லாததை பேசுவது இட்டுக்கட்டு, அது இதை விட பெரிய பாவம் தான். அப்ப என்ன செய்யறது? நேரடியாக. ஆனால் நமக்கு அந்த தைரியம் இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம்? நேரடியாக பேச முடியும். பேசினாலும் ஏற்றுக்கிட மாட்டோம். வேற ஒரு ஆட்கிட்ட பேசினா கூட இவங்க யார்ட்டையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாக சொன்னால் கொதிச்சிடுறாங்க. அது பக்குவம் வரல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒருவருடைய குறையை சுட்டி காட்டுவதற்கு அவருடைய கைகளோடு தன்னுடைய கைகளை கோர்த்து தனியாக அழைத்து சென்று மெதுவாக பேசி நயமாக பேசி அவருடைய தோழரே உங்களுடைய குறைகள் இப்படி இருக்குது, இதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும். இது நபியுடைய சுன்னத்து.
ஒருவரிடம் மற்றவர்களை பற்றி பேசுவதிலே நாம் கொஞ்சம் கவனம் வைக்கணும். அந்த நேரத்தை எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக நாம் பயன்படுத்தலாம். நம்மை பற்றி சிந்திக்க, நம்மை பற்றி சிந்திப்பதே கிடையாது. நம்மை பற்றி சிந்திக்காமல் நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தவங்களை பற்றி நிறைய நேரம் கொடுக்குறோம். அவங்களை பேசுறதுக்கு, குடும்பத்துக்கு. சொல்ல போனால் நம்மை தவிர எல்லோருமே அடுத்தவர்கள். மனைவியோ, மக்களோ, குடும்பமோ, உறவுகளோ எல்லாமே அடுத்தவர்கள் தான். இவர்கள் யாரும் நம்மோடு வரப்போவதில்லை. இப்போ நமக்காக உள்ள நேரம் நம்மை பற்றி சிந்திப்பதற்கு, நம்மை வளர்த்து கொள்வதற்கு, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இயல்பான தருணத்தை நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் இரவு பொழுது நமக்கு தருகிறார். அதுபோல வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் வயோதிகத்தை நமக்கு தருகிறார். வயோதிகத்தில் என்ன நடக்கிறது? அந்த குடும்பத்தினுடைய செல்வாக்கு, அதிகாரம், ஆளுமை கைவிட்டு போவதை குறித்து மனிதன் கவலை அடைகிறார். செல்வாக்கு நம்ம கவலைப்படும். தன் குடும்பத்திற்கு வருமானம் கொடுக்க முடியவில்லை, எனவே அவர்கள் நம்மை நம்ப மாட்டேன் என்கிறார்கள், நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறார்கள் சொல்லி ஒரு விரக்தி மனநிலைக்கு இவன் தள்ளப்படுகிறான். அதிலிருந்து பாதுகாப்பு, அதிலிருந்து மீளுவதற்கு அல்லாஹ் அருமையான வழியை சொல்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். இந்த வசனம் வெளிப்படையாக வேறு கருத்துக்களை சொன்னார். நபியே, நீங்கள் வந்த வேலை முடிந்துவிட்டது, எனவே இறைவனை நோக்கி திரும்புங்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோமோ, ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்முடைய குடும்பத்திற்காக உழைத்தோம், சமுதாயத்திற்காக உழைத்தோம், அது சரி. அதற்கு பிறகு நாம் இறைவனின் பக்கம் திரும்பிவிட்டால் என்ன நடக்கிறது? முதல் நமக்கு விரக்தி போய்விடுகிறது, நம்முடைய மரியாதை போய்விடுகிறது. அதற்கு பிறகு நம்மை கெஞ்சுவார்கள், நம்மை தாங்குவார்கள், ஒரு மிகுந்த மரியாதை செலுத்தும். அதை செக் பண்ணிப்பார். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே திரும்பி விடுகிறார்களோ வயோதிகத்திலே, அவர்களுக்கு நிகராக வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாமும் கிடைக்கும். ஆனால் இந்த பயத்தின் காரணமாக மனிதன் என்ன செய்கிறான்னா, அந்த பழைய பிடிமானத்தை விடாமல் இருக்கிறது. இந்த கிளி பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, 2 கிளைக்கு இடையிலே ஒரு சின்ன குச்சியை வச்சிருவாங்க. அந்த குச்சியில் நின்ன உடனே கிளி தலைகீழாக நின்று அது பயப்படும். டக்குனு இவன் பிடிச்சிருவான். ஆனால் அந்த கிளிக்கு தெரியவில்லை, தான் பிடித்திருக்கிற குச்சியை விட்டால் அது சுதந்திரம். அது இறுகப்பற்றி கொள்கிறது. தலைகீழாக நின்றவுடன் தான் பாதுகாக்கப்பட வேண்டும், செத்து போய்விடக்கூடாது என்ற பயத்தில் இறுக பிடித்துக் கொள்கிறது. அது சிறைக்கு போக போகிறது, இடத்திலே மாட்டப் போகிறது, தெரியவில்லை. அந்த பிடிமானத்தை விடுவதுதான் அதற்கு சுதந்திரம். மனிதன் தன்னுடைய குடும்பத்தின் மீது, தொழிலின் மீது, பிள்ளைகளின் மீது, உறவுகளின் மீது, அதிகாரத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பிடியை விடுவதுதான் உண்மையான சுதந்திரம். ரொம்ப லேசாக வெண்டையில் முடி, வெண்டையில் விழுந்த முடி உருவப்படுவது போல ஆன்மா, உயிர் உருவப்படும் என்று சொல்லுகிறார்களே, அது அப்போதுதான் நடக்கும். சிக்கல் இருக்காது. எல்லா ஒரு தயார் நிலை மனிதனுக்கு வந்து அவனுக்கு புரிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிரியமான அடியாருடைய உயிரை அல்லாஹ் எப்படி கைப்பற்றுகிறான்னு தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தனை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவனுடைய உயிரை எப்படி வாங்குகிறான்னு தெரியுமா? முதல்ல உலகத்தின் மீது வெறுப்பை கொடுக்கிறான். உலகத்தில் வெறுப்பை கொடுக்குறான். போதும், ஒரு வெறுப்பு, ஒரு நிறைவு. அதற்கு பிறகு இவன் தயாரான பிறகு மெல்ல மெல்ல மென்மையாக அல்லாஹ் அவனுடைய ரூபை கைப்பற்ற. அரபு இலக்கியத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு கிழவி தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி தலையில் சுமந்து சந்தைக்கு விற்று வாழ்க்கை நடத்தி கொண்டார். ரொம்ப கஷ்டம். டெய்லி செஞ்சால் மனுஷன் சரிப்படுத்த. அப்போ ஒரு நாள் இந்த விறகு கட்டெல்லாம் வெட்டி வச்சுட்டு, இந்த இஸ்ராயல் வந்தாலும் நல்லா இருக்குங்க, இதையோட முடிஞ்சு அப்படின்னோட இஸ்ராயல் வந்துட்டாங்க. ஒரு இலக்கிய கதை தான். இஸ்ராயல் வந்து என்னமோ கூட்டியா அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லிச்சா, ஒன்றும் இல்லை, இந்த கட்டை தூக்கி விடுறதுக்கு ஆடுங்க, ஒரு கை பிடிங்க. அப்போ அதெல்லாம் பேச்சு தான். உலகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கு வெறும் பேச்சு தான். உண்மையில் அந்த கிழவி தயாராக இல்லை. இந்த கதையை சொல்லிவிட்டு
இந்த கிழவியின் மனநிலையில் தான் இன்றைக்கு நாம் பலரும் இருக்கிறோம் என்று இந்த கதை சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரியமான மனிதர்களுக்கு என்ன செய்கிறார்? உலகத்தின் மீது ஒரு வெறுப்பை, ஒரு தண்ணீரை ஏற்படுத்தி பிறகு மெல்ல மெல்ல அவன் உயிரை வாங்கிக் கொள்ளும். அதற்கு காரணம் இந்த பிடிமானம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆயாத் அல்லாஹ் அலீமுல் ஹக்கீம். இது போன்ற வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விவரமாக விவரித்து பல வசனங்களை விவரமாக கூறுவதற்கு காரணம் அவற்றது நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் அலீமுன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் நன்கறிந்தவனாக, ஹக்கீமுன் ஞானமுடையவனாக, பெரும் ஞானம். ஞானத்தின் இலக்கணம் அல்லாஹ் மட்டும்தான். அவனால் மட்டுமே இந்த ஞானத்திற்கு, ஞானம் என்றால் என்ன என்பதற்கு அவன் மட்டுமே உதாரணம். அவன் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் தான் இந்த மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும். மற்றபடி அவனுடைய படைப்பு சில விஷயங்கள் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து நமக்கு விளக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நன்மை செய்திருக்கிறான் நமக்கு. அவ்வளோ பெரிய ஞானம், தொலைநோக்கு பார்வை என்று சொன்னால் அவன் தான். பின்னாடிலே எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் தீர்மானிக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கங்களையும் அவன் தீர்மானிக்கிறான், அவன் கட்டுப்படுத்துகிறான், அவன் ஆளுகிறான், அவனே எல்லாவற்றையும் நடத்துகிறான், எல்லாவற்றையும் செய்கிறான். அது நமக்கு ஒரு துளி கூட அதிகாரம் இல்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக முஃமினான மக்களுக்கு அல்லது நல்லடியார் நல்ல மக்களை குறித்த ஏதாவது ஒரு செய்திகள், அவதூறான செய்திகள் வந்தால் அதை கேட்டுவிட்டு நாம் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். பொதுவாக முஃமின்களை குறித்த நல்ல நம்பிக்கை வேண்டும், சக மனிதர்களை பற்றி நல்ல எண்ணம் வேண்டும். எப்போ பார்த்தாலும் காவல்துறை நண்பர்களைப் போல குற்றவாளிகளாகவே பார்க்கிறோம். அது அவர்களுடைய டியூட்டி. காவல்துறை நண்பர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பார்க்க, அது அவர்களுடைய வேலை. சரி, என் பக்கத்து வீட்டுக்காரரை நான் எதற்காக அப்படி பார்க்க வேண்டும்? சம்பந்தமே இல்லாத மனிதரை நான் எதற்கு அப்படி பார்க்க வேண்டும்? எடுத்த உடனே நல்ல எண்ணங்கள் வந்தால் என்ன, ஏன் வரவில்லை? உளவியல் சொல்கிறது, உன்னிடத்திலே நல்ல எண்ணங்கள் குறைவாக இருக்கு. 2 இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்ல எண்ணங்கள் குறைவாகவும் கெட்ட எண்ணங்கள் மிகுதியாக இருக்கிற காரணத்தினால்தான் யாரை பார்த்தாலும் முதல் எண்ணம் கெட்ட எண்ணம் தோன்றுகிறது. உளவியல் சொல்லுகிறது. அது கண்ணாடி. நபிசல்லல்லாஹு சொன்னாங்க, மூமின் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி. இப்போ அடுத்தவரை எப்படி பார்க்கிறோமோ அது நம்மிடத்தில் இருக்கிறது. அதனாலே இது போன்ற தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய தௌஃபீக்கை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா